நம்ம இதுக்கு முன்னாடி டாப் 5 ஜிஎம்சி, அதாவது சென்னையில் இருக்கிற ஜிஎம்சி, மதுரை ஜிஎம்சி, அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கிற 2 ஜிஎம்சியில் உங்களுக்கு சீட்டு வேணும்னா 2026 ரீநீட்டில் உங்கள் மார்க் எதுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னைக்கு பர்டிகுலர் வீடியோவில் வந்து 15 ஜிஎம்சி, ஓகேவா? இந்த ஜிஎம்சியோட சாய்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ், கேட்டகரி டு கேட்டகரி வேரி ஆயிருக்கு. நான் எது பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃபை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஜிஎம்சியில் டாப்பாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த டாப் ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 2 3 4 5 6, சரியா? இந்த 6 காலேஜ் வந்து அப்படியே டாப் ப்ரிஃபரன்ஸில் எல்லாருக்குமே இருக்கும். கீழே வர வர கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் மாறும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேலம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, தென் இஎஸ்ஐசி கோவை, சரியா? ஒரு சில பேர் திருநெல்வேலியை பெட்டராக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் டாப் 15க்கு வந்து ஒரு டாப் 18 ஜிஎம்சி எடுத்திருக்கேன், ஓகேவா? இந்த டாப் 18 ஜிஎம்சியில் நீங்கள் போகணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி உங்களோட மார்க் எந்த அளவுக்கு இருக்கணும், இல்லைன்னா ரேங்க் எந்த அளவுக்கு இருக்கணும், இதுதான் உங்களோட மார்க் அண்ட் ரேங்க். சப்போஸ் நீங்க ஓசி கேட்டகரியில இருக்கீங்க, உங்களுக்கு இந்த டாப் 15 ஜிஎம்சி வேணும், சரியா? அப்படின்னா அப்ராக்சிமேட்லி உங்க மார்க் இந்த ரேஞ்சில் இருக்கணும் ஃபார் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஓசினா 580 இல்லை 580க்கு மேல இருந்தா கிடைக்கும், ஓகே? பிசினா 570, பிசிஎம்னா 565, எம்பிசினா 560, எஸ்சினா 510, எஸ்சினா 480, எஸ்டினா 500, ஓகே? ரேங்க் எவ்வளவு இருக்கணும் சார்? ரேங்க் வந்து ஸ்டேட் ரேங்க், இது ஆல் இண்டியா ரேங்க் கிடையாது, இது எல்லாமே ஸ்டேட் ரேங்க். ஸ்டேட் ரேங்க் 1100 கம்மியான ரேங்க்ல இருக்கணும். 1500 கம்மியான ரேங்க்னா பிசி கேட்டகரியில் வாய்ப்புகள் அதிகம். பிசிஎம்க்கு 1800, எம்பிசிக்கு 2000, எஸ்சிக்கு 7000, எஸ்சிக்கு 11000, எஸ்டிக்கு 10000. அப்ராக்சிமேட்லி இந்த மார்க் அண்ட் இந்த ரேங்க் ரேஞ்சில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாப் 15 ஜிஎம்சியில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட டேட்டாவும் என்னோட அனாலிசிஸ் பொறுத்து இருக்கு. சார் இதுக்கு கீழே போச்சுன்னா எனக்கு சீட்டே கிடைக்காதுன்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. டோட்டல் நம்மள்ட்ட 36 ஜிஎம்சி இருக்குது, சரிங்களா? நான் சொல்றது டாப் 15 ஜிஎம்சி. ஸோ இதுக்கு மேல மார்க் கீழே போறப்ப பாத்தீங்க அப்படின்னா சரி இதோட கவுன்சிலிங் முடிஞ்சிருமான்னு கேட்டா இல்ல, சரியா? இப்ப திண்டுக்கல், விருதுநகர், சரி, அதை புதுசா கட்டியிருக்காங்க பாத்தீங்களா ஜிஎம்சி, நிறைய புது ஜிஎம்சில கட்டியிருக்காங்க. விருதுநகர் இந்த மாதிரி ஜிஎம்சி எல்லாத்துக்குமே கட் ஆஃப் கம்மியா தான் இருக்கும். நீல்கிரிஸ்க்குலாம் ரொம்ப கம்மியா போகும் கட் ஆஃப். அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் இதோட கீழே வரும். நான் சொல்றது டாப் 15 ஜிஎம்சிக்கு, ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் 36 ஜிஎம்சிக்கு ரவுண்ட் 1க்கு நான் சொல்றேன். ஸோ ரவுண்ட் 1க்கும் ரவுண்டு 4 வரைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மார்க்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் வரலாம். அதனால நான் 36 ஜிஎம்சிக்கு சொன்னதுக்கு அப்புறமேல நீங்க ரொம்பலாம் வெயிட் பண்ண வேணாம். ஒரு 40-50 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கலாம், வெயிட் பண்ண வேணாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்குள்ள ரிசல்ட் வந்துடும், ஓகே? 20ஆம் தேதிக்குள்ள நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். அதுக்குள்ளார நான் உங்களுக்கு 7.5% ரிசர்வேஷனுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டடுங்கிறது சொல்லிடுறேன். 7.5% இருக்கீங்க, பிடிஎஸ் காலேஜ்க்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டட், எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், புரியுதா? நெக்ஸ்ட் வந்து 36 ஜிஎம்சிக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ங்கிறது நான் ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன், அதை பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரெஃபரன்ஸாக நான் கொஞ்சம் சேஃபர் சைட்லாம் போறேன். மேபி இதுல இருந்து 10 மார்க் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ +or-10 தான், சரியா? ஸோ இதில் உங்களுக்கு டாப் 15 காலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு 36 ஜிஎம்சினா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே, நான் 36 ஜிஎம்சிக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகே? எந்த ஜிஎம்சி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மள்ட்ட கொடுப்பாங்க, ஓகே? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்த உடனே நானும் லைவ் வருவேன். ஸோ ரிசல்ட் எப்போ வருதோ நான் அப்போ லைவாக இருப்பேன். கண்டிப்பா அந்த டைம் எல்லாருமே லைவ் வந்து உங்களோட மார்க் என்ன, உங்க ரேங்க் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை வச்சு நான் பெட்டரா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எக்ஸாக்ட் கட் ஆஃப் என்ன போகுங்கிறது பெட்டரா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது இந்த ஆல் இண்டியா கோட்டாவா இருக்கலாம், இல்லைன்னா தமிழ்நாடு கோட்டாக்கு இருக்கலாம், சரியா? ஸ்டேட் கோட்டா. ஸோ எல்லாருமே ரிசல்ட் வர அன்னைக்கு லைவ் வந்துருங்க. தேங்க்யூ. அதே மாதிரி உங்க மார்க் என்ன வருதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை நோட் பண்ணிட்டு 36 ஜிஎம்சிக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன்.